சென்னையை அடுத்த திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே ரயில்களை கவிழ்க்க நடைபெற்ற சதி கடைசி நேரத்தில் முறியடிக்கப்பட்ட நிலையில் தென்னக ரயில்வே மேலாளர் RN சிங் RPF மற்றும் ரயில்வே காவல் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று காலை திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே நடந்த விரைவு ரயில் தண்டவாள பகுதியில் இணைக்கக்கூடிய இடத்தில் போல்ட் நெட் கழட்டப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக அரக்கோணம் ரயில்வே காவல்துறையினர் சதி செயல் என்ற அடிப்படையில் வழக்கு பதிந்து முதற்கட்ட விசாரணையை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை அமைந்திருக்கக்கூடிய ரயில்வே தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங்குடன் ரயில்வே காவல்துறை DGP வன்னிய பெருமாள், அதேபோல் ரயில்வே பாதுகாப்பு படை IG ஈஸ்வரராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளனர். சற்று முன்னதாக இந்த ஆலோசனை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ரயில் சம்பவம், ரயிலை கவிழ்க்கக்கூடிய சம்பவம், அதை எப்படியெல்லாம் இந்த ஊழியர்கள் ஈடுபட்டார்களா, வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனைகள் பகிர்ந்தப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே காரப்பேட்டை ரயில் நிலையத்தில் நடந்த இந்த ரயிலை கவிழ்க்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நிலையில் ஒரு குறிப்பு கூட இதுவரை எந்த நபர் அந்த சதி செயலில் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்து வரக்கூடிய காவல்துறையினர் தற்போது திருவலங்காடு ரயில் நிலையம் அருகே நடந்த சம்பவத்தின் அடுத்தடுத்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ரயில் பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே காவல்துறை DGP வன்னிய பெருமாள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை IG ஈஸ்வரராவ் ஆகியோர் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங்குடன் அவசர ஆலோசனையில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனையில் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு காலை முதல் நடத்தப்பட்ட ஆலோசனையில் என்னென்ன ஆய்வுகள் நடத்தி என்னென்ன விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் இந்த ஆலோசனைகள் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி வினோத்குமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.